இந்த தம்பிக்கு பாருங்கள் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள் 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஒன்றும் போடலை. 128லேருந்து 86 கிலோ. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு 18 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரைன்னு ஒரு 18 மாத்திரை. எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நடத்தியாச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு 10 வருஷமாக இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தியாச்சு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுத்தாலே போதும். இந்த பேலன்ஸ் டயட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ்டு கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, என்னோட எல்லா வீடியோஸிலும் நான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். நீங்கள் பேலன்ஸ்டு எடுத்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டாக சரியாயிடும். சரியாயிட்டுன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிரந்தரமாக நடத்தலாம். இந்த இன்சுலின் ஊசியை நிரந்தரமாக நடத்தலாம். வெயிட் வந்து டக் 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 டக்குன்னு குறையும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். வெயிட் அது பாட்டுக்கு தானாக ஈஸியாக குறையும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் எதை இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதீங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்களா நிறைய பேர். அதனால வெயிட்டை வந்து என்ன பண்ணிடுங்க, பேலன்ஸ்டு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வெயிட்டை என்ன பண்ணிடுங்க, குறைச்சிருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். இன்னும் ஒரு 50 வருஷம் நீங்கள் சாப்பிடணும். முடியுமான்னு யோசிச்சுக்கிடுங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். அதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்னது, பேலன்ஸ் டயட். அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம வாழ போகிறது ஒரு தடவை தான், சும்மா மாத்திரை. இதுதான் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் ரொம்ப வருஷமாக இருந்துச்சுன்னா கேன்சர் கூட வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முக்கியமான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் வெயிட்டு குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரியா, ஷேர் பண்ணுங்கள்.